நான் தாங்க சந்திரோ. டுடே டாபிக் என்ன பார்க்கணும்னா மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த டாபிக் வந்து நான் பார்த்தேன் மெட்டீரியல் சயின்ஸ்லும் இது, அதனால் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங். இதை வச்சு தான் ஒரு மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்கோ ஒரு பில்டிங் ஆகட்டும், எனி ஆப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மேனுஃபேக்சரிங்கோ ஏதோ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம மாடல் என்ன பார்த்தோம், மாடல் மீன்ஸ் நத்திங் பட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஹூக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அது எலாஸ்டிக் லிமிட் தாண்ட வரைக்கும், எலாஸ்டிக் லிமிட் தானோடனே பிளாஸ்டிக்காக வரும், அப்புறம் டிஃபால்ட்டாக டவுன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாடல் கான்ஸ்டன்ட் எலாஸ்டிக்கோட ஒரு மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கும். அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க பார்த்தோன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. யங்ஸ் மாடலஸ், மாடல் மீன்ஸ் கான்ஸ்டன்ட், அது யங்ஸ் மாடலஸ், பல்க் மாடலஸ், கம்ப்ரசிபிலிட்டி. இது பல்க் மாடல்ஸோட ஃபார்ம் தான் கம்ப்ரசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ரிஜிடிட்டி மாடலஸ் ஆர் ஷேர் மாடலஸ். ரிஜிடிட்டி மீன்ஸ் நத்திங் பட் நம்ம சொல்லுவோம் ஒரு பொருள் பற்றி எவ்வளோ ரிஜிட் மெட்டீரியல், ரிஜிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதை அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. அது ரிஜிட் இல்லை ஷேர் மாடல்ஸ்னால் அது கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம ஜென்ரல் சயின்டிஃபிக்கில் பொறுத்தளவுக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தோம் அதோட டைப்ஸ் அண்டு அதோட ஃபார்முலா மட்டும் தான் கேட்க போகிறாங்க. இது நம்ம டெரிவேஷன் போட போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டெரிவேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எஸ்ஓஎம்லையும் மெட்டீரியல் சயின்ஸ்லையும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்னென்ன கான்செப்டாக பார்த்துங்க அதே போதுமான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யங்ஸ் மாடல்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ் மாடல்ஸ் நத்திங் பட் யங்ஸ் மாடல்ஸ் டிவைடட் பை ஒய்ன்னு வாங்க. ஓகேங்களா? ஒய் மீன்ஸ் யங்ஸ் மாடல்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணுமே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் வரும். இப்போ நம்ம யங்ஸ் மாடல்ஸ் பார்க்க போகிற ஒரு மெட்டீரியல் எடுத்துங்க. ஒரு மெட்டீரியல் லோடு தரும், ஒரு டென்சைல் லோடோ இல்லை கம்ப்ரசிவ் லோடோ. இப்போ டென்சைல் லோடுனா என்னது? டென்சைல் ஃபஸ்ட்டாக சொல்லிப்போம். டென்சைல் மீன்ஸ் ஒரு டென்சைல் ரெண்டு இழுக்கிறது. ஓகேங்களா? இழுத்தனாகும் லோட் பை ஏரியா சேஞ்ச் இன் எது ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்னது? லோட் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் பாருங்க. ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? இதுதான் இது பாருங்க. இப்போ டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்தா இப்படி போங்க, ஃபோர்ஸ் இப்படி டென்சைல் ஆகும் மெட்டீரியல். இது டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்தா அப்படி ஆகும். இன்கேஸ் டென்சைல் ஃபோர்ஸ் இன்கேஸ் நீங்கள் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தா ஆகும். இதே மாதிரி டென்சைல் ஆகும் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆச்சான ஆகும். அதே தான் லோட் பை ஏரியா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் ஆகும். ஓகேங்களா? இதுதான் யங்ஸ் மாடலில் சொன்னாங்க. இதான் ஃபார்முலாவில் கொடுத்துட்டு பார்த்துங்க. ஒன்று கம்ப்ரஸிவ் இது யங்ஸ் மாடல்ஸ் பொறுத்தது கம்ப்ரஸிவ் டென்சைல் ஃபோர்ஸ் பொறுத்து ஆக்ட் ஆகும். இதுவும் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். யங்ஸ் மாடல்ஸ் பொறுத்து தான் மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி கார் நல்ல கம்ப்ரசிபிலிட்டி டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம கிளியராக நிறைய இப்போ டிசைனிங் ஃபீல்டு பொறுத்தளவுக்கு பார்த்தா அதில் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்னென்ன கான்செப்டை புரிஞ்சுங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த கான்செப்டை கிளியராக பார்த்தாலாம். யங்ஸ் மாடல்ஸ் தான் பார்த்துங்க, ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க. இதான் வந்து இன்னொரு டைம் பாருங்களா சொல்கிறேன் பார்த்துங்க. ஒரு மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் ஃபோர் டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்தா என்னாகும்? எலாகேஷன் ஆகும். அப்புறம் அது லோட் பை ஏரியா பை ஒரிஜினல் லென்த் பை சேஞ்ச் இன் லென்த். ஓகேங்களா? இதான் யங்ஸ் மாடல்ஸ். நெக்ஸ்ட் நான் பார்ப்போம்னா பல்க் மாடல்ஸ். பல்க் மாடல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பல்க் மாடல்ஸ் பொறுத்து தான் எந்த மெட்டீரியலும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பல்க் மாடல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவு மெட்டீரியல் அதோட ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆகட்டும் எந்த பொருள் பல்க் மாடல்ஸ் பொறுத்து பல்க் மாடல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்ப்ரசிபிலிட்டி இருக்கும். கம்ப்ரசிபிலிட்டி நல்லா கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு பாருங்கலாம் கம்ப்ரஸ் பண்ணுறது, இது பல்க் மாடல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பல்க் மாடல்ஸ் நத்திங் பட் டிவைடட் பை கேனுவாங்க. ஓகேங்களா? பல்க் மாடல்ஸ் நத்திங் பட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான். ஓகேங்களா? நத்திங் பட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? இது பாருங்கள். இந்த நம்ம என்ன பண்ணோம் யங்ஸ் மாடல்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா பர்டிகுலர் ஏரியான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஏரியாவில் கொடுத்தா ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இது இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை ஒய் ஆக்சிஸ் ஆக்ட் பண்ணும். பட் பல்க் மாடல்ஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ்லாம் தட்ஸ் மீன் நத்திங் பட் 3 சைட்லேயும் ஃபோர்ஸ் கம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா? எதான் சொல்கிறேன், இது பல்க் மாடல்ஸ் பொறுத்தா சொன்னாங்க. இது பேஸ் பண்ணி எல்லா மெட்டீரியல் மல்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது கம்ப்ரஸ் ஆகாமல் இருக்கான்னு பார்க்க தான் பல்க் மாடல்ஸ் சொன்னாங்க. ஓகேங்களா? இது நத்திங் பட் நிறைய டெரிவேஷன் வரும். நம்ம ஷார்ட்டாக பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் நத்திங் பட் பாருங்கள், லோட் பை சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இப்போ பாருங்கள், இதுதான் பல்க் மாடல்ஸில் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இது லோட் பை
சேஞ்ச் இன் வால்யூம், சேஞ்ச் இன் ஏரியா. இது என்ன பண்ண போகிறோம், நம்ம டிவைட் பை சேஞ்ச் இன் லோடுன்னு மாற்ற போகிறோம். ஓகேங்களா. சேஞ்ச் இது முக்கான மாதிரி பார்த்தீங்கன்னா இது மீன்ஸ் வந்து சேஞ்சிங் அர்த்தம். ஓகேங்களா. இது டெல்னு சொல்லக்கூடாது, சேஞ்சிங் லோடுன்னுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கான்ஸ்டன்ட், இப்போ பல்க் மாடல் கான்ஸ்டன்ட், பல்க் மாடல்ஸ் போட போகிறோம். பல்க் மாடல்ஸ் K ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், சேஞ்சிங் லோட் டிவைடட் பை ஒரிஜினல் லோட் பை சேஞ்ச் இன் வால்யூம் ஒரிஜினல் வால்யூம். ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் வந்து ப்ளஸில் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபார்மில் வந்து மைனஸ்லாம் வரும். பாருங்கள், ப்ளஸில் வந்துச்சுன்னா இது வந்து பல்க் மாடல்ஸ் வந்து ஹையார்னு அர்த்தம். இது வந்து ஹைன்னு அர்த்தம், ஹை அண்டு நாட் அப்ளிகபிள்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் ஒரிஜினல் ஃபார்மில் மைனஸ் தான் வரும். ஓகேங்களா. டெரிவேஷன் போடுறப்ப மைனஸில் தான் வரும். மைனஸில் வந்துச்சுன்னா தான் இது வந்து இது மைனஸ் எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா பல்க் மாடல்ஸ் அப்ளிகபிள்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிசைனிங் ஒர்க் பண்ணுறாங்க, கேட்டையா சாலிட் ஒர்க்லாம் டிசைன் பண்ணிட்டு வரப்போ திடீர்னு வந்து பல்க் மாடல்ஸ் மைனஸில் வந்துச்சுன்னா இட் இஸ் கம்ப்ரஸ். இப்போ இது வந்து மெட்டீரியல் வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகிடும் அர்த்தம். ஓகேங்களா. நான்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப டிஎம்ஏ சப்ஜெக்ட், டிஎம்இ டிசைன் வரும். அந்த சப்ஜெக்ட்டில் பார்க்குற பல்க் மாடல்ஸ் எல்லாமே ப்ளஸில் தான் வரும். ப்ளஸில் வந்துச்சுன்னா அர்த்தம் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் நல்லா அதிகமாக இருக்கும் அர்த்தம். ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகணும் அர்த்தம். பல்க் மாடல்ஸ் பொறுத்தா மெட்டீரியலோட இதுவே பொறுத்துருக்கு. ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மைனஸில் தான் வரும். ஓகேங்களா. ப்ளஸ் ஒன்று போட்டு காமிச்சான். ஒரிஜினல் டெரிவேஷன் பண்ணிட்டு வரப்போ மைனஸில் வரும். ஃபார்முலாவில் மைனஸில் தான் போகணும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸில் கொடுப்போம், மைனஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் டெரிவேஷன் படி ஒரிஜினல் ஃபார்முலா பார்த்து மைனஸ் தான் வரும். ஏன்னா மைனஸ் வந்தால் தான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா. கம்ப்ரசிபிலிட்டி பல்க் மாடல்ஸ் இதே பேஸ் பண்ணி தான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் கம்பேர் வித் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். இது வந்து டிவைட் பை சின்னுவாங்க. இப்போ டிவைட் பை சி ஈக்குவல் டு 1/k, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் பல்க் மாடல்ஸ் சொன்னாங்க. இப்போ இதுதான் ஒரிஜினல் ஃபார்மேட். ஒரிஜினல் ஃபார்மேட் என்ன பண்ணால் நம்ம வந்து இது இன்வெஸ்ட் பண்ணால் நான் உங்களுக்கு மைனஸ் வந்துடுங்களா. சி ஈக்குவல் டு மைனஸ் வந்துடும். அப்போனா வரும் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் பை சேஞ்சிங் லோடு. ஓகேங்களா. இப்போ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் பண்ணால் பாருங்க, ஒரு சிலிண்டர் எடுத்துங்க. சிலிண்டருக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணோம் ஒரிஜினல் வால்யூம் இருக்குங்களா. கம்ப்ரஸ் பண்ணால் சேஞ்ச் இன் வால்யூம் பை அப்ளைங் லோடு, சேஞ்சிங் லோடு. அதான் சேஞ்சிங் லோடு கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். இந்த மைனஸ் இண்டிகேட் பண்ணுறதுனா இதுவும் கிட்ட அதான் இண்டிகேட் பண்ணுது. இது இன்வெஸ்ட் பண்ணுறது மைனஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா. அதுங்க இதான் ஃபார்முலா. நத்திங் பட் இதோட இன்வெஸ்ட் தான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். பல்க் மாடல்ஸ் இன்வெஸ்ட் தான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் 1/k. இன்கேஸ் ஆப்ஷனை பார்த்தா 1/k கொடுப்பாங்களா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுலேயும் மைனஸ் வந்தால் தான் நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா. மைனஸ் இண்டிகேட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணுறதால இண்டிகேட் ஆகுது. இது ஒரு ஃபார்முலா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் கொண்டு இன்வென்ஷன் ஆஃப் பல்க் மாடல்ஸ். அதான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் கொண்டு இன்வென்ஷன் ஆஃப் பல்க் மாடல்ஸ். அதான் சிம்பிளாக போடுறேன். தேரி எதுவும் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புரிஞ்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போனால் ரிஜிடிட்டி மாடலஸ். ரிஜிடிட்டி மாடலஸ் யூனிட் பை ஜின்னுவாங்க. இது நத்திங் பட் இங்கே பாருங்கள், ரிஜிடிட்டி மாடல்ஸ் அப்படி வந்துடுறேன். இப்போ ரிஜிடிட்டி மாடலஸ்னால் அது ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இதே இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அங்கே பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க, ஒரு பீம் எடுத்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தரும். இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா என்ன ஆகும், இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு தரும். அப்போ நான் இங்கே ஸ்ட்ரெயின் ஆகுமா, ஸ்ட்ரெயின் ஆனது சேஞ்சிங் லென்த்து ஒரிஜினல் வால்யூம். இது கம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா. அதான் இது ஒரு டெல்லி ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா. இதே ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் டேஞ்சல் ஸ்ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லிப்பேன். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு 2 ஃபோர்ஸ் வந்து டச் ஆச்சுன்னா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம்பிள் வந்து சிசர் எடுத்துங்க. சிசர் மேலே ஒரு ஃபோர்ஸ் கீழே ஃபோர்ஸ் ஆக்டரப்போ இது எக்ஸாம்பிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்னுங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சவே சிசர்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுத்து பட் இதே ஃபோர்ஸ் வந்து ரியல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் பேக் ஆகுது, இப்படி ஆக்ட் ஆகுங்களா. இந்த ஃபோர்ஸ் இப்படி பேக் ஆகிறதால நாங்கள் பாருங்கள் ஒரிஜினல் ஏரியா அப்படி இருக்குது. ஒரிஜினல்லேருந்து நாங்கள் பாருங்கள் ஒரு லைட்டாக ஒரு பேரலாகிராம இப்படி போகும். பேரலாகிராம போய்ட்டு வரும். இது ஸ்ட்ரெஸ்ஸு என்ன ஸ்ட்ரெஸ், ஷேரிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா ஷேரிங் ஸ்ட்ரெயின் அப்படி மாறும். ஓகேங்களா. ஷேரிங் ஸ்ட்ரெயின் இப்போ பாருங்கள் மாறுதல்னா அது பாருங்கள், இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, இது ஆங்கிள், இதோட ஹைட்டும் கம்மியாகுது பாருங்கள், ஹைட்டும் கம்மியாகும். இதான் ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு டைம் சொல்லிட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஒன்று பீம் இருக்குது. பீம் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா என்ன ஆகும், ஒன்று வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி கம்ப்ரெஸ் ஆகும். ஓகேங்களா. இதே டென்சில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இப்படி ஆகும். அப்படி ஆனால் ஒன்றா சேஞ்சிங் லென்த் ஹைட் ஆகும். டென்சில் ஹைட் ஆகும். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சின்னதாகும். இதுதான் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு. இதே ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒன்று நத்திங் பட் 2 ஃபோர்ஸ் இருக்குங்களா. 2 ஃபோர்ஸும் டச் ஆகிட்டு போகும். அதான் ஷேரிங் ஸ்ட்ரெஸ்னுங்க. ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஃபோர்ஸும் டச் ஆகிட்டு போச்சுன்னா பாருங்க, அது நார்மலாக ஒரு பீம் இருக்குது, சைடில் டச் ஆச்சுன்னு ஆகும். ஒரு லைட்டாக ஒரு பேரலாகிராம் மாதிரி போய்ட்டு வரும். இப்படி பேரலாகிராம் போய்ட்டு வந்தோம்னா நான் ஒரிஜினல் பீம்லேருந்து இப்படி பேரலாகிராம் மாதிரி போய்ட்டு வருதுங்களா. போய்ட்டு வரப்போ நான் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஆங்கிளும் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் ஹைட்டும் கம்மியாகும்.
இதான் ஷேரிங் ஸ்ட்ரெஸ் சொன்னாங்க. இப்போ இந்த டினோட் பை பாருங்கள் இப்போ ஸ்ட்ரெஸ் இப்போ நம்ம இது டெரிவ் பண்ணலாம். இப்போ ஷேரிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்னது பாருங்கள், ஷேரிங் ஸ்ட்ரெஸ் ஆனது லோட் பை ஏரியாவா, அதே தான். லோட் பை ஏரியா என்ன பாருங்கள், லோட் பை சேஞ்சிங் ஏரியா ஓகேங்களா, அதுவும் ஏரியா சேஞ்ச் ஆகும். பட்டு ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு நாம என்னென்ன பாருங்கள் எக்ஸ் டிவைட் பை ஹெச் ஓகேங்களா. இது நார்மலாக தீட்டான்னு சொல்லலாம், இது ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ தீட்டா ஏன் பொறுத்து பார்த்தோன்னா இது டேன் தீட்டானுவாங்க. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பேட்சஸ் சைட் சம் ஆங்கிள் வரும்னு நினைக்கிறேன். டேன் தீட்டாக்கா நான் தீட்டான்னு சேர்த்து தெரில. ஓகே டிவைட் பை தீட்டானுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜி இந்த ஜினானது ரிஜிடிட்டி மாடுலஸ் ஈக்குவல் டு அது சிக்மா எஸ் டிவைட் பை சிக்மா எஸ். சிக்மா எக்ஸ் ஆனது ஃபோர்ஸ் டிவைட் பை சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை தீட்டா. நம்ம கண்டுபிடிச்சிங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெருசாக டெரிவேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். டெரிவேஷன் வந்து கிளியராக சொல்லிடலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரிஞ்சுக்கணும். டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லுவோம். டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குறப்போ ஒரு கோப் பார்த்து வந்துச்சுன்னா டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால் டூ ஃபோர்ஸ் வந்து டச் ஆகிட்டு போகும், அது டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாருங்கள், டூ ஃபோர்ஸ் உரசிட்டு போகும், அது டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்ல சிசர் தான் தெரிஞ்சு ஈஸியான எக்ஸாம்பிள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்சன் ரேஷியோ பார்க்க போகிறோம். பாய்சன் ரேஷியோ இஸ் நத்திங் பட் அது ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் பாய்சன் ரேஷியோ இதில் எங்கே பாருங்கள், பாய்சன் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் நோ யூனிட். இதெல்லாம் முக்கியமான எல்லாத்துக்கும் காமன் நியூட்டன், எல்லாத்துக்குமே அது நியூட்டன். பாருங்கள் ஃபோர்ஸ்னால் பாருங்கள் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன், ஃபோர்ஸ் டிவைட் பை நியூட்டன் ஸ்கொயர் வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ யூனிட். சப்போஸ் யூனிட் கொடுத்தாலும் மீட்டர் பை மீட்டர் வரும், மீட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேட்டா இது யூனிட் பார்த்தா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போகலாம், நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஸ்கொயர்னு போடலாம் ஓகேங்களா. நம்ம இஷ்டம், உங்களுக்கு எது தோணுதோ போட்டுங்க. ஆனால் மூணுத்துக்கும் எல்லாத்துக்கும் யூனிட் காமன் தான். ஆனால் பாய்சன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நோ யூனிட். பாய்சன் ரேஷியோ டிவைட் பை மியூன்னுவாங்க. இது இன்ஜினியரிங் டேர்மில் பொறுத்து 1/m இதோட வேல்யூ 0.5 சம்திங் இருக்கும். இது நத்திங் பாருங்கள். பாய்சன் ரேஷியோன்ட்டு ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒரு மெட்டீரியல் இருக்குங்களா, அதே மெட்டீரியல் எடுத்துங்க. ஒரு மெட்டீரியல் கொடுத்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் பண்ணுறப்ப நல்லா எலாகேட் ஆகுங்களா. எலாகேட் ஆனால் நாம் சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த் ஓகேங்களா ஈக்குவல் டிவைடட் பை அப்புறமேட்டா இப்போ லென்த் ஆகிறப்ப டயமீட்டர் சின்னதாகும். அதான் அப்போ பாருங்கள் சேஞ்சிங் டயமீட்டர் பை ஒரிஜினல் டயமீட்டர். இதுதான் இதோட ஃபார்முலா. கொஞ்சம் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதான் பாய்சன் ரேஷியோங்க. பாய்சன் ரேஷியோவும் ஒரு மெட்டீரியல் டிபெண்ட் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை பேசிக்கோட பார்த்தா உங்களுக்கு போதுமானது. இந்த ஃபார்முலா கூட பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நோட்டன் சொல்கிற பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் யங்ஸ் மாடல்ஸ் நத்திங் பட் யங்ஸ் மாடல்ஸ் டிவைட் பை ஒய் அது டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. சொல்லிட்டேன் பாருங்கள். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் சொல்லிக்கிறேன் லோட் பை ஏரியா பை சேஞ்சிலேருந்து ஒரிஜினல் லென்த். அது ஃபார்முலா பி எக்ஸ்பிளைன் எழுதி எழுதிடலாம் ஓகேங்களா. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இது மட்டும் பார்த்தா போதுமா. நெக்ஸ்ட் பல்க் மாடல்ஸ் பொறுத்தவரை சேஞ்சின் அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் தான். இப்போ பல்க் மாடல்ஸ் பொறுத்து 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சேஞ்சின் லோட் ஒரிஜினல் லோட் பை சேஞ்சின் ஏரியா அதை டிவைட் பை நம்ம சேஞ்சின் லோடுன்னு மாற்றிடுறோம், ஃபார்முலா எழுதிடுறோம். அப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் ரெண்டு மைனஸில் வரும். கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். மைனஸ் வந்து பல்க் மாடல்ஸ். இதே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரிஜினல் ஆன்சர் பார்த்தா மைனஸில் வரும். இதே நம்ம இன்ஜினியரிங் டேர்ம் பொறுத்து போல பார்த்தா தான் அது அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம காம்படிஷன் பொறுத்து பார்த்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக நான் தரேன். பாய்சன் ரேஷியோன்றது டிவைட் பை மியூன்னுவாங்க. இன்ஜினியரிங் டேர்மில் 1/m இதுக்கு வேல்யூ 0.5 ஃப்ரெண்ட்ஸ். இதை சொன்னேன். ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது பாய்சன் ரேஷியோ வந்து அதோட சேஞ்சிங் லென்த் பை அது டயமீட்டர் கம்மியாகும். தான் சேஞ்சிங் டயமீட்டர் ஒரிஜினல் டயமீட்டர் சேஞ்சிங் லென்த் ஒரிஜினல் லென்த் இதான் மியூன்னுவாங்க. இது இன்னும் யூனிட் மிச்சம் காமனாக நியூட்டன் பர் மீட்டர் -2 வரும். இல்லை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். உங்கள் சாய்ஸ் வேணால் போடலாம். இதான் 3 காமனான யூனிட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்சன் ரேஷியோ யூனிட். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.